ரோமர் 8:1. ரோமர் 8:1 அதனுடைய முற்பகுதியை வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவராயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அந்த காலத்தில் நல்ல தமிழ் தெரிஞ்சவங்க இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. என்ன இல்லையா அப்படின்னா என்ன இல்லை? தண்டனை இல்லை, கண்டனம் இல்லை. என்ன உங்களை என்னென்னமோ சொல்லி கண்டனம். நோ கண்டம்னேஷன். சொல்லுங்கள், பக்கத்தில் கை குலுக்க சொல்லுங்கள். நோ மோர் கண்டம்னேஷன். என்ன உங்களை யார் என்ன எது டோன்ட் வரி. ஜாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், ஜெண்டரின் அடிப்படையில், ஹல்லேலூயா, எதுவாக இருந்தாலும் சரி உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்களா, குடும்பத்தில் உங்களை ஆகாதவன்ட்டு சொல்கிறாங்களா, இனி அது இல்லைங்க. இனி நீங்கள் பாக்கியவான்கள் தான் நம்ம முதல் குறிப்பு. இனி நீங்கள் பாருங்க, ரோமர் 4:7. பாருங்க, இந்த தண்டனை இல்லை இது இல்லை என்ன சொல்லும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா, அக்கிரமம் தான் செஞ்சோம், யாரும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. என்ன செய்ய வேண்டியது செய்யலை, செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யக்கூடாது செஞ்சோம். என்ன நம்மை நாமே சோதித்து பார்த்தோம் சொன்னால் இப்படி டேப் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை இல்லை என்ன பண்ணிட்டாரா? மன்னிச்சிட்டாரு. அது மாத்திரமல்ல, பாவங்கள் என்ன பண்ணிட்டாரு? புதைச்சிட்டாரு. சொல்லுங்க, புதைச்சிட்டாரு. அதனால நம்ம யாரா? பாக்கியவான்களாம். சரி, நான் பாக்கியவானா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா எனக்கு வேறு உதாரணம் சொல்கிறதுக்கு தெரியல, டைம் இல்லாதனால பட்டுன்னு சொல்கிறேன், சாட்சியாகவும் சொல்கிறேன். என்ன, இது என்னுடைய பர்ஸ். என் பர்ஸில் எனக்கு ₹1 கூட இல்லை, காயின் கூட இல்லை. நான் பாக்கியவானா? இந்த மாதமெல்லாம், இந்த வருஷமெல்லாம் இதே மாதிரி பல பிரச்சனை வந்துச்சு. இங்கே கழுத்தில் வலி, இடுப்பில் வலி, முட்டு காணோம், என்ன கால் வீங்குது, என்ன இப்படி அநேக பிரச்சனை. நிர்வாகம் பண்ணுன்னா லேசுப்பட்ட பிரச்சனை இல்லை. தூங்க நேரம் இல்லை, உண்ண நேரம் இல்லை, உடுக்க நேரம் இல்லை, கண்ணுக்குள்ள பார்வையில் உணவு இருக்கும், எடுத்து வாயில் வைக்க முடியாது. நான் பாக்கியவானா? யோசித்து பார்த்தேன். என்ன, ஹல்லேலூயா, பாக்கியவான். ஏன்? இம்மட்டும் நடத்துகிறார், இம்மட்டும் நடத்தினார், இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். புரியுதுங்களா? முந்தானத்து ஒரு சொப்பனம் வந்துச்சு. ட்ரெயினில் போகிறதுக்கு முந்தின நாள் தூக்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம் வந்துச்சு. ஒரு பேக் ஒன்று பார்த்தேன். நான் அந்த பேக்கில் அப்படி பொருள் போடுற மாதிரி நான் பார்த்தேன். ஊருக்கு போகும்போது நான் என்ன பண்ணேன், முதுகில் போடுற மாதிரி இந்த ஷோல்டர் பேக் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டேன். இது என்ன ஏதுன்னெலாம் எனக்கு புரியல. இங்கே போகும்போது எல்லோரும் என்னை முகத்தை பார்த்தாங்க. 2 வாரமாக வேலை செய்கிறாங்க, 4 குழு வேலை செய்கிறாங்க, எல்லோரும் முகத்தை பார்த்தாங்க. என்னன்னு தெரியாது. ஆண்டவர் ஏன் சொல்லி, வரும்போது இந்த வாட்டி காசோடு வருவேன்டா. ஏன்னா எப்போ வந்தாலும் எப்படி கொடுப்பேன்? செக்கு கொடுப்பேன், போஸ்ட் செக்கு கொடுப்பேன், அப்படிலாம் கொடுப்பேன். வரும்போது காசோடு வரண்டான்னு சொல்லிட்டு உறுதியாக போகிறேன். என்ன, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பை என்கிட்டலாம் இல்லை. அம்மா எதுக்கோ அந்த பையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பையை அங்கே வச்சு அதில் காசை வச்சு கர்த்தர் 2 வாரம் வேலை செஞ்ச எல்லா குழுவுக்கும் எனக்கு சம்பளத்தை கொடுத்து அமிச்சார். நேற்று போட்டுட்டு தான் இன்றைக்கி காலி. அல்லேலூயா. ஸோ இது ஒரு நாள் நடக்கிறது இல்லை, 1000 தடவை நடந்திருக்கு. நம்ம பாக்கியவானா பாக்கியவதி இல்லையா? அன்றன்று காரியங்களை கர்த்தர் இந்த வாரமெல்லாம் இந்த மாதமெல்லாம் எனக்கு அன்றன்றுள்ள அப்பங்களை அன்றன்று தருகிற தேவன். அதை நாமும் கேட்கிறோம், ஆண்டவரும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதாங்க பாக்கியம். இந்த மாதம் இல்லை, இந்த வருஷம் இல்லை, இனி உங்களுக்கு நீங்கள் பாக்கியவான்களாக தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. முதல் குறிப்பு பாக்கியவான் என்று சொல்லிட்டேன். 2வது குறிப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல என்ன சொன்னால், இனி பாக்கியவான்கள். இது முதல் கொண்டுன்னு சொல்ல, இதுக்கு முன்னாலேயும் பாக்கியவான் தான், இனியும் பாக்கியவான் தான். ஆண்டவராக ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நமக்கு, ஹல்லேலூயா, அவர் இரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு, ஞானஸ்நானத்தில் கர்த்தருக்கு உட்பட்ட நமக்கு, அவரை நம்முடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நமக்கு, சபையில் கூடி ஆராதிக்கிற நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். இதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க. 2வது என்ன, இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டாயிற்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. நான் குற்றம் புரிந்திருக்க, நான் நெறி தவறிய வாழ்க்கை நடத்த, நான் கண்டத்திற்குரியவனாக இருந்தோம்,
கர்த்தர் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. இனி நான் செலுத்த வேண்டிய ஃபைன் இல்லை, கண்டனம் செலுத்த வேண்டிய பனிஷ்மெண்ட்டும் இல்லை எனக்கு. ஐ எம் நாட் கோயிங் டு டேக் எ பெனால்டி இன் மை லைஃப் ஹியர் ஆஃப்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பொதுவான தண்டனைன்னு சொல்லுவாங்க என்ன, அது மாதிரி பழி போட்டிருப்பாங்க நம்ம மேலே, நாமளே அதுக்கெல்லாம் வாய்ப்பாக இருந்திருப்போம். ஆனால் அது எதுவாக இருந்தாலும் ஹல்லேலூயா, தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டாயிற்று. நோ மோர் கண்டம்னேஷன். உங்களை நீங்களே அப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட தப்பாக தான் ஆண்டவரே நான் சிந்தித்தேன். சில நம்ம சிந்திக்கிறதே தவறு தானே. பல வேளையில் நம்ம பாவம்லாம் எங்கேருந்து வருது? சிந்திலேருந்து தான் வருது. ஆண்டவரே நான் இப்படிப்பட்டவன், இப்படி நோ மோர் கண்டம்னேஷன் அபவுட் யுவர் லைஃப். இனி உன்னை குறித்து நீனே கூட என்ன பண்ணக்கூடாது? கண்டனம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதிலிருந்து என்ன பண்ணிட்டார்? நம்மளை விடுவித்து விட்டார். பாருங்க, ஒரு நம்ம இது நான் கதையாக மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். யோவான் 4 வரும் என்ன, ஒரு சமாரிய பெண் இயேசுவை சந்திக்கிறாள் என்ன. அது ஒரு முக்கியமான ஒரு தருணங்க. God planned that time. இந்த சமாரிய ஸ்திரீ கிணத்துக்கு வர்ற நேரம், ஆண்டவர் வழி பிரயாணமாக போகிற நேரம், அவருக்கு பசியும் தாகமும் உண்டாகி அவர் கிணறு தேடி அந்த கிணத்துல அவர் உட்கார சாப்பாடு வாங்குறதுக்கு சீஷர்கள் ஊருக்குள்ளே போக, இவ எல்லாருக்கும் பயந்து யாரும் இல்லாத நேரம் களவா கிணத்துக்கிட்ட வருகிறா. ஆனால் இது என்ன நேரம்? ஆண்டவர் முன்குறித்த நேரம். ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஆத்மாவை, ஒரு விசேஷித்த கிராமத்தை, ஒரு விசேஷித்த சமுதாயத்தை ரட்சிக்கும்படி, விடுதலை கூறும்படி, அவருடைய ஆசீர்வதிக்கும்படி தேவன் குறிப்பிட்ட நாள், நேரம். உங்களுடைய வாழ்க்கையில் அது இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அது இருந்திருக்கும். மறக்காதீங்க என்ன. அவர் வந்தார் என்ன, ஏதாவது அவளை கண்டிச்சாரா? ஏதாவது அவளை நீ பாவின்லாம் சொன்னாரா? இல்லைங்க. இட் வாஸ் அ காமன் டாக். ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கும் போதும் குற்றப்படுத்திருக்கவே மாட்டார். புரியுதுங்களா? யோசித்து பாருங்களேன். இப்போ யோசித்து பாருங்களேன், குற்றப்படுத்திருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் அந்த சந்தித்த சூழ்நிலை என்ன தெரியுமா? ஒரு மத கலாச்சாரத்தை உடைக்கிறார். அது வரைக்கும் மத கலாச்சாரம் யூதர்களுக்கு தான் விடுதலை, யூதர்களுக்கு தான் தேவன் என்று இருந்ததை உடைத்து எறிந்து சமாரிய ஸ்திரீகளை உள்ளே எடுப்பதற்கு அந்த நேரத்தை தேவன் குறித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்கல, ஜெண்டர் வித்தியாசம் பார்க்கல, பாவின்னு பார்க்கல, பணம் இருக்கான்னு பார்க்கல, என்ன அவளுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கல. ஆண்டவர் அவளோடு உரையாடுகிற தேவனாய் மாறினார். உரையாடுங்க, தேவனோடு உறவாடுங்க. என்ன அதுக்கு தான் உங்களை அழைச்சார். உறவாடுங்க, டெய்லி ஆண்டவரோட உறவாடுங்க. நீங்கள் என்னமோ பெண்கள் நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு தான் பேச பிடிக்கும்னு. தப்புங்க. உங்களை விட மோசமானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்ன பிடிக்கும்? பேசத்தான் பிடிக்கும். ஹல்லேலூயா. பேசத்தான் பிடிக்கும். ஆனால் அவர் வளவளன்னு பேச மாட்டார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்கள் துக்கம் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், who is the first evangelist? யாருங்க முதல் சுவிசேஷம் சொன்னது? பவுலா? பேதுருவா? யாரு? தீமோத்தேயா? யாரு? இந்த சமாரிய ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஒரு சுவிசேஷியாக மாற்றுகிறாள். ஹல்லேலூயா. 100% ரிசல்ட்டுங்க அவளுக்கு. நீங்கள் மாறி பாருங்களேன், அவருடைய பேச்சை கேட்டுருங்க, நீங்களும் பேச ஆரம்பிங்க. கர்த்தர் என்ன வெற்றி கொடுப்பாரு? ஹலோ, யாருக்கிட்ட போய் பேசினாலும் என்ன, பாம்பு மகுடி ஊதுனா மயங்கும் பார்த்தீங்களா, அப்படின்னு நீங்கள் பேசினா மயங்குவாங்க. ஆண்டவரை குறித்து சொல்லி பாருங்க, அந்த சாதுரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, நம்பி போய் பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யாராய் மாறுகிறீர்கள்? சுவிசேஷியாக மாறி. ஏன்? ஒரு தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருந்தா இப்போ என்ன பண்ணுறீங்க? கடவுளால் நியாயப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையை குறிக்குது. ஏன்னா அவள் போகும்போது அப்படிதான், அவள் உள்ள ஊருக்குள்ளே போகிறா, ஆண்டவரால் நியாய தீர்த்துறதுனால தைரியமாக போகிறா. ஒளிஞ்சு போனவா, யாரும் இல்லாத வந்தவா இப்போ கூவி ஊர் முழுக்க பேசுகிறா. மைக் போட்டு பேசினாலா, சோடா குடிச்சிட்டு பேசினாலா நமக்கு தெரியாதுங்க. ஆனால் முழு ஊருக்கும் அவள் ஒரு சுவிசேஷியாய் பேசுகிறவளாய் மாறினாள். ஹல்லேலூயா. மூணாவது ஆசீர்வாதம், இனி வருத்தம் இல்லை, சந்தோஷம். சொல்லுங்க பார்த்துருங்களை பார்த்து, இனி வருத்தம் இல்லை, சந்தோஷம். நல்ல உதாரணம் யார் தெரியுமா? கெட்ட குமாரன். அப்பா கிட்ட சண்டை போடுறது, அப்பாட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிறது,
நல்ல சுகம் வாங்கிக்கிறது, நல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, நல்ல குழந்தை வாங்கிக்கிறது, என்ன நல்ல ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஏன் இஷ்டத்துக்கு ஓடி போகிறது, ஜாலியாக ஓடி போகிறது. இந்த கொடுத்த சுகம், கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் அப்படியே மங்கி வங்கி போகிற வரைக்கும் என்ன பண்ணுறது? ஊர் சுற்றுறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையை வேறு மாதிரி நடத்துறது, வாழ்க்கையை அனுபவிக்கிறது. அப்படி தானே பண்ணா. நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல எல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன இப்போது அவனுக்கு எதுக்காக இதெல்லாம் பண்ணா? சந்தோஷத்திற்காக. நாம் கூட இப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்பது எதுக்காக? சந்தோஷத்திற்காக. ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு போகிறது எதுக்காக? சந்தோஷத்தை தேடி, என்ன சுகத்தை தேடி, என்ன இப்படிலாம் போயிடுறோம். ஆனால் ஒரு கொட்டுப்பட்ட உடனே தான் அவனுக்கு புரிஞ்சு, இது வல்ல சந்தோஷம். என் தகப்பனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக போனால் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை தேடி அவன் வருகிறானுங்க. என்ன வந்து லூக்கா 15:21 பாருங்க. ஆமென். என்ன சொன்னா? இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு 100க்கு 100 உண்மையா? பல வேளையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஓடி போன நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது இந்த வார்த்தையை தானே சொல்லணும். சொன்ன உடனே அவர், மகனே கவலைப்படாதரா, மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னு மகன்கிட்ட பேசினாரா? யார்கிட்ட பேசுறாரு? அடுத்த வசனம். ஆமாங்க, ஏற்கனவே நம்மளை எதிர்பார்த்தாங்க, காத்திருக்காரு. வாங்க, எதிர்பார்த்து தான் காத்திருக்காரு. தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டார். ஆஹா, என் பையன் அங்கே முட்டிட்டான், ரத்தம் வந்துருச்சு, இப்போ என்கிட்ட தான் வருவான், நான் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்காக பெரிய சிந்தனை வைத்திருந்தார். என்னெல்லாம் சிந்தனை வச்சிருந்தாரு? ஊழியக்காரன் பார்த்து என்ன சொல்றாரு? வஸ்திரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாரா பாருங்க. கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, அவன் கைக்கு என்ன போடணுமா? காலுக்கு என்ன போடணுமா? ஆமாம், உங்கள் ஸ்டில்லட்டோஸில் இது கூட நிற்க முடியாது. என்ன ஒரு உச்சிதமான காரியங்களை கொடுத்து, என்ன ஆடு அடித்தாரா? சிக்கன் பிரியாணியா? அந்த காலத்தில் அதாங்க பெருசு, பீஃப் தான். என்ன அதுலேயும் எப்படி பீஃபா? கொழுத்த கன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிலாம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கா காத்திருக்காரு தெரியுமா? நீங்கள் உடனே யோசிக்காதீங்க, நம்மளாம் நல்லது செஞ்சோம் என்ன அப்படின்லாம் யோசிக்க. அண்ணனுக்கெல்லாம் கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. இல்லைங்க, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கிடாக்கறி சாப்பாடு. என் குமாரனாகிய இவன் மரித்தான். எங்க மரிச்சான? என்ன பண்ணிட்டான்? காணாம போயிட்டான், பேரே இல்லாம போயிடுச்சுங்க. ஆனா திரும்பவும் உயிர்த்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சூழ்நிலை இருந்தா நாம திரும்பவும் ஆண்டவரிடத்துல சேருவோம். உச்சிதமானது நமக்கு வைத்திருக்காரு, நல்ல வஸ்திரத்தை வைத்திருக்காரு. ஆனா அதோட விட்டா பரவாயில்லைங்க, நல்ல ஒரு விருந்தும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்ற இடத்துல போனா விருந்து மருந்தும், ஆனா என் தேவனுடைய வீட்டில் என்றுமே விருந்து தான். நம்ம துக்கமுகமாக இருக்க போவதில்லை. ஆகவே மூன்றாவது என்ன பார்த்தோம்? இனி வருத்தம் இல்லை, சந்தோஷம். சொல்லுங்களேன் பக்கத்தில். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இனிமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். நமக்கு வருத்தம் இல்லை, நமக்கு என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. என்ன சொல்லிட்டேன்? 3 ஆசீர்வாதத்தை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 3 தான் கண்டிஷன் இருக்கு, அதனால 3 எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்தேன். முதல்ல என்ன இருக்கு? முதல்ல என்ன இருக்கு? பாக்கியவான்கள். அது அப்படியே வாழ்க்கையில் நீங்க ரசிச்சு வாழ்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடையாதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய சபையில் ஐக்கியமாக இருந்து ஆண்டவருக்காக பணி செய்கிற நமக்கு தாங்க அந்த பாக்கியம். எல்லா பிரச்சனைக்கும் மத்தியில் பாக்கியமாக இருக்கணும்னா நம்மளால தான். கோடீஸ்வரனால் இருக்க முடியாது. ஓடி போய் விஜய் மல்லையா ஒளிய தான் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா. பணம் இருக்கலாம் என்ன, ஆனால் பாக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா. பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான், ஆனால் அங்கே பரலோகத்தில் இடம் இல்லை. ஆனால் அவன் கீழே இருந்த இவனுக்கு என்ன இருந்துச்சு? லாசருக்கு என்ன இருந்துச்சு? ஆபிரகாம் மடி இருந்துச்சு. ஹல்லேலூயா. பாக்கியவானாக நம்ம இருக்கிறோம். ரெண்டாவதாக என்ன பார்த்தோம்? இனி என்ன இல்லை? தண்டனை இல்லை. தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு? நமக்கு சாதகமாக எழுதப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. நம்மளை யாரும் இன்னும் பண்ண முடியாது. இங்கேயும் அங்கேயும் இந்த தீர்ப்பு தான். புரியுதுங்களா? இங்கேயே இப்பமே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அதுலேருந்து விடுவித்து ஆயிற்று. ஏன்னா என்ன பண்ணிட்டாரு? அதுக்குரிய கிரயத்தை, நம்முடைய பாவத்தை சுமந்து தேவன் தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா.
திரும்ப அந்த 8:1 போங்க. ஆமென், ஆமென். 3 கண்டிஷனை நீங்களே சொல்லிடலாம். வசனத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம். 3 கண்டிஷனை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் சொல்லுங்க. அவருக்கு உட்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது, மாம்சத்தின் நடக்காம, இல்ல மாம்சம் சொல்றத செய்யாம. மாம்சம் நிறைய சொல்லும், அதெல்லாம் கேட்காம என்ன பண்ணணுமா? மூணாவது என்னது? ஆமென், ஹல்லேலூயா. டைம் இல்லை, சீக்கிரமா படிக்க போறேன். எடுங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இது ஏன்லாம் உங்களுக்கு குழப்பம் வர வேண்டாம். இப்போ 2 காரியம் சொல்லப்பட்டிருக்குல்ல. கடைசி 2 குறிப்பு என்னது? மாம்சத்தின்படி நடக்காத, ஆவியின்படி நடக்கணும். அப்போ அந்த 3வது எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5:18. பாருங்க, ஆவியினாலே நடத்தப்பட்ட நம்ம யாரும் கீழே இல்லை. நியாயப்பிரமாணம்னு ஒன்று வச்சுட்டு கொட்டிட்டு அப்படியே குதிச்சாங்கல்ல, அந்த 5 ஆகமலை வச்சுட்டு நான் தான் இன்னைக்கு நான் தான்லாம் இல்லாமல் போயிடுச்சுங்க. நாம இருக்கோங்க. ஹல்லேலூயா. நாம இருக்கோம். ஏன்? ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அதற்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக நமக்கு தாங்க அந்த கான்ஷியன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு தெரியும், ஆனால் அது பேசாது, மழுங்கி போயிடுச்சு. அவங்க அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் நமக்குள்ளே ஷார்ப்பாக இருக்கும். ஏய் தப்பு பண்ணுற, ஏய் டோன்ட் டூ திஸ், ஏய் இப்படி போ, ஏய் இது சப்பு, இது இப்படி பேசக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாது. என்ன அது 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 பாருங்களேன், பண்ணி முடித்த உடனே வருத்தம் வரும். ஆவினால் நடப்பட ப்ரிக் பண்ணுங்க, ஷார்ப்பாக உங்களோட பேசும். அது இப்படி நடங்க. புரியுதுங்களா? இப்போது மாம்சத்தின் கிரியைன்னா என்னன்னு தெரிஞ்சாதானே எதை விடணும்னு உங்களுக்கு சொல்லித்தரணும்ல. இதை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லித்தரணும்ல. இங்கே அவருக்கு சொல்லித்தர்றாரு பாருங்க. வாசிங்க 19 to 21 வரைக்கும். அதை மூடி மறைக்க முடியாதுங்க. நல்லா தண்ணி அடித்தா ஒரு நாள் தெரிஞ்சிரும்ல. அங்கே குடல் எடுப்பான், என்ன வலி வரும், எல்லாம் வரும். இனி என்ன செஞ்சாலும் சரி மாட்டிக்குவீங்க. இதெல்லாம் ஒரு குரூப். லெஸ்பியனிசம் இருக்கா இதில்? ப்ராஸ்டிடியூஷன் இருக்கா இதில்? அடல்டரி இருக்கா இதில்? இதெல்லாம் ஒரு குரூப். இதெல்லாம் என்னது? ஹலோ, ரைட். ரெண்டாவது, பாருங்க. இதுல வைராக்கியத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் குறிச்சிட்டு வந்தீங்கன்னா, வைராக்கியம் இருக்கோ? நான் யாரு, நான் எந்த குடும்பம், நான் எப்படிப்பட்டவன், நான் பாவமே செய்யலை, நான் கிறிஸ்துக்குரிய, இந்த மாதிரி வைராக்கியம் எப்படி இருந்தாலும் சரி, அப்போ என்ன இருக்குமா அவங்ககிட்ட? ஆமாம், இனிமேல் ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா பாருங்க, ஆஹா இது ரொம்ப ஈகோவா அப்படின்னு பாருங்க, உரசி பாருங்க. என்ன அடுத்து என்ன வரும்? வெறிகள். என்ன வெறிகள்? சாதிக்கணுன்ற சாதனைக்கு உரிய வரிகள் வேற, இது வெறிகள், வெறிச்சிட்டு கிடக்கிறது வேற. ரைட். அப்புறம் ஏன்னா வெறிகளை அடுத்து தொடர்ந்து என்ன வருது பாருங்க. வெறிகளுக்கு அடுத்தது களியாட்டங்கள். இவங்கெல்லாம் என்னவா? இதெல்லாம் செய்யறவங்களாம் என்ன பண்ண முடியாதா? முன்னாலேயும் சொன்னேன், பின்னாலேயும் சொல்கிறேங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தா ஐயா நீங்கள் 8:1 உங்களுக்கு அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஸோ நம்ம கண்டிஷன்ஸை நம்ம நிறைவேற்றினா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு நடுவில் பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை. புரியுதுங்களா? யார் மேலேயும் சாபம் விடாதீங்க. யார் மேலேயும் சாப்பிட, எனக்கெல்லாம் சாபம் விடுற மாதிரி தான் நிறைய நடக்கும். என்ன, நான் சாபமே விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அவங்க பாவம் கொஞ்சமாக என் சாபத்தில் பழிச்சு போயிருப்பாங்க. நான் அவங்களுக்கு சாபம் விடுறதே இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவங்கள சரி தண்டிக்கணுமா அப்படி வருதா? இல்லை, அப்படியே விட்டுட்டு வந்துடுறது. இப்போது அவங்க யார் சாபத்துக்கு மாறுறாங்க? நியாயத்திற்கிறவர் யார்? குற்றப்படுத்துறது யார்? இந்த வேலையை செய்யாமல் அவர்கிட்ட விட்டுருங்க. இது ரொம்ப நமக்கு ஒரு ஔஷதமாக இருக்கும். நமக்கு நல்லா இருக்கணும்னா
இந்த சூனியம் வைக்கிறது, சாபம் விடுறது, அடுத்தது என்னவா இருக்கா, விக்கிரக ஆராதனை. அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த எதுக்கு கொடுத்தாலும் விக்கிரக ஆராதனை தானே. அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஆபிரகாம் செக் பண்ணுவார். எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீ என்ன பண்ணிட்டியா, மகன் மேலே கோவமா, மகனை கொடுத்தது யாரு, மகன் வேணும்னு எதிர்பார்த்தது யாரு, அந்த மகனை பரிசுத்தமான மகனா வேதத்தில் வைத்தது யாரு, ஆண்டவர் தான். அவருக்கு பிடிக்கும், உனக்கும் பிடிக்கணும், பிடிக்காம இருக்கு பாரு, அதுதான் தப்பு. 2 அடி கொடுக்கணும். ஆனால் யார் இடத்துல வரக்கூடாது, தொழுது கொள்ளுகிற இடத்துல. என்ன, உனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் எந்த ஒரு உறவும், எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு பழக்க வழக்கமும், யாரும் எதுவும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் மாம்சத்தின் வழிகள். ரைட், பார்ப்போம். அடுத்தது என்ன பார்க்கணும், ஆவி இருக்கா, நல்ல ஆவி உங்களில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் 22லேருந்து வாசிங்க. பிரமாணமே ஒன்றும் இல்லையா, சட்டமே ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா எந்த சட்டத்துக்கும் நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அன்பு, சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இந்த சாந்தமும் இச்சை அடக்கமும் இருக்கா? பார்த்து எந்த ஒரு பொருளையும் வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த இச்சிக்காத ஒரு குணம் இருக்கா? இருந்தா இப்படி கொஞ்சம் தட்டிக்கங்க எல்லாரும். ஐ ஆம் கிரேட் சொல்லுங்க. இனிமையாவது வரும் சொல்லுங்க. இந்த ஆவியால் நடத்தப்பட்டால் ஐ ஆம் சோ கிரேட். ஹல்லேலூயா. பாருங்க, அது முடிக்கும் போது இப்படி வருது. 24, 25 வாசிங்க யாராவது. இதுல தூக்கு தண்டனைன்ற வார்த்தை வருதுங்க. என்ன வார்த்தை வருது, என்ன வருது? ரோமர்களுக்கு சிலுவை தூக்கு தண்டனை, நமக்கு தூக்கு கயிறு. ஹல்லேலூயா. அந்த தூக்கு கயிறுல எது தொங்குதான்? ஆசையும் இச்சையும். எதில் தொங்கப்படணும்? ஆமாம், நீ சூசைட் பண்ணிக்கோ. யார் சூசைட் பண்ணணும்? ஆசையும் இச்சையும் செத்துறணுங்க நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா சொல்லுங்க. பார்த்து நீ ஆசையும் இச்சையும் என்ன பண்ணணும்? செத்து போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நம்ம ஆவினாலே பிழைத்திருந்தால் என்ன பண்ணுவோம்? அதை வாசிங்க. 25 வாசிங்க. எப்படிங்க ஆவி கேட்டபடி நடக்குவது? இந்த மார்னிங் வாக் மாதிரியா? நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு காரியமும் இனி யார் சொல்கிறபடி கேட்கணும்? புருஷன் சொல்கிறபடியா, மனைவி சொல்கிறபடியா, பிள்ளைகள் சொல்கிறபடியா, பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறபடியா? யார் நீர் தீர்மானிக்கிறோம் என் நடக்கைய? என் வாழ்க்கையை யார் தீர்மானிக்கணும்? என் சமுதாயமா, என் பாரம்பரியமா? எதுங்க தீர்மானிக்கணும்? ஆவியானவர்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருப்பார். அவர் பார்த்துக்குவார். நீங்கள் வலதுபுற இடதுபுறம் சாஞ்சா என்ன தருவாது? நீங்கள் வலதுபுற இடதுபுறம் சாயும்போது வழி இதுவே. இது எவனுக்கும் இல்லாத ஒரு பாக்கியங்க. வழிகாட்டுதல் நமக்குள்ளேயே தேவன் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி அந்த வழிகாட்டுதல் எங்கே இருக்கு? எந்த புக்கில் இருக்கு? எந்த லைப்ரரியில் இருக்கு? எந்த கடையில் இருக்கு? எந்த மாலில் இருக்கு? எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கு? எனக்குள் இருக்குது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். இனி அவர் தான் சொல்லணும். நீ உட்காரு, நட, எலும்பு எல்லாம் யார் தான் சொல்லணும்? அவர் சொல்லிடுவாரு. நான் என்ன பண்ணணும்? அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி ஒரே 2 நிமிஷத்தில் சொல்லிடலாம். ஒரு பாவம் 2 Corinthians 5:17 வாசிங்க. இப்படி ஒரு சில வார்த்தையில் போட்டு விட்டுறாங்க பைபிளில். கொஞ்சம் மொழிபெயர்ப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒப்புர வாக்கினா என்ன? இங்கிலீஷில் அழகாக இருக்குது. என்னது? ரெக்கன்சிலியேஷன். என்ன? அவரோட்ட போயிட்டு ரெக்கன்சைல் பண்ணுறேன். ஆண்டவரே இதுதான் நீர் சொல்கிறது தான், நான் நீர் சொல்கிறது தான் கேட்பேன். என்ன இந்த ரெக்கன்சிலேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அவரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகிட்டா, அவரு கூட நீங்கள் நடக்க ஆரம்பித்தா,
அவரை பின்பற்றி போக ஆரம்பித்தா, அவர் உங்கள் குருவாக இருந்து நீங்கள் சீஷனாக இருந்தால் நீங்கள் அதோடு நிற்க மாட்டீங்க, உங்களுக்கும் சீஷனை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயாங்களா. ஸோ இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவி, அந்த இடத்துக்கு வரணுங்க. இந்த கண்டிஷனில் முதல் கண்டிஷன் அதுதான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார், அவர் பிதாவோட ஒப்புரவாக்கினார், நான் ஒப்புரவாயிட்டேன். இனி மற்றவங்களை நான் யாரோட ஒப்புரவாக்கணும்? நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடாது 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 செய்யக்கூடாதுன்னு நினச்சிருந்தா அதை தான் செய்வீங்க. செய்ய ஆரம்பிச்சுட்டா இந்த செய்யக்கூடாதுன்ற பிரச்சனையே கிடையாது. அப்போது வாட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே? ஒப்புரவாக்குதலில் ஊழியம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எஸ்.